வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நம்ம பைத்தானில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறது, மேத் மாடியூலை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக நம்மளாவே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அதில் டவுட்ஸ் எதுவும் இருக்காது நான் நம்புகிறேன். இப்போது இதே ஃபேக்டோரியலை சப் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப் ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ இதான் அதோடைய சோர்ஸ் கோட். நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த ஃபேக்டோரியல் எழுதின கோடு இருக்கும், அதில் உங்களுக்கு ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நான் இந்த கோடை என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நான் அதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது சப் ஃபேக்டோரியல் நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபேக்டோரியல் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. இப்போ சப் ஃபேக்டோரியல் பற்றி நான் சொல்லிடுறேன். இதோடைய ஃபார்முலா ஃபேக்டோரியல் என். அதாவது நம்ம ஃபேக்டோரியல் ஜென்ரலாக பார்க்குற ஃபேக்டோரியல் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என் ஃபேக்டோரியல் இப்படி இருக்கும். ஃபேக்டோரியல் பின்னாடி இருக்கும். இது சப் ஃபேக்டோரியலுக்கு முன்னாடி இருக்கும். ஃபேக்டோரியல் என் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கும். இப்போது இந்த ஃபேக்டோரியலுடைய ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ பார்த்துடலாம் நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ நம்ம ஃபேக்டோரியல் பற்றி அதிகமாக பேச தேவையில்லை. ஏன்னா இப்போ 5 கொடுத்தோம்னா உங்களுக்கு 120ங்கிறது மேத் மாடியூல்லையும் வந்துடுது. நம்ம பண்ணின ப்ரோக்ராமோடைய ரிசல்ட்டும் 120ன்னு வருது. ஆனால் சப் ஃபேக்டோரியலுக்கு 44 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வருது. ஸோ இந்த 44 எப்படி வர வைக்கிறது? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம கோடு எழுதிட்டோம். இங்கே ஒரு இன்புட் கொடுக்குறோம். இன்ட் இன்புட் என்டர் எனி நம்பர். இதில் தான் நம்ம இன்புட் வாங்குகிறோம். கைஸ், நீங்கள் ஃபேக்டோரியல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதோட ப்ரீவியஸ் செஷன் நான் ஃபேக்டோரியல் பற்றி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது இந்த பகுதியில் தான் நம்ம இன்புட் வாங்குகிறோம். இதுதான் இந்த இன்புட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபெமிலியராக இருக்கும். இப்போ நான் இங்கே 5 கொடுத்தேன்னா இதோடைய போர்ஷன்ஸ் இது மேத் மாடியூலில் இருக்கக்கூடிய 120. அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக எழுதின ப்ரோக்ராம் இது எல்லாமே சேர்ந்து 120ன்னு கொடுத்துருது. 5 ஃபேக்டோரியல் ரிசல்ட் வந்தாச்சு. இப்போது இதில் நெக்ஸ்ட் கால்குலேஷன் சப் ஃபேக்டோரியல். இதோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். நம்ம மேனுவலாக இப்போ நான் எழுதுகிறேன் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அது எஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஒரு வேல்யூ கால் பண்ணுறோம் நம்ம. அதாவது நம்ம இன்புட்டில் வாங்கணும் இல்லைங்களா, அதை அதே வேல்யூ தான் உள்ளே நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ நான் எஸ்எஃப், அதாவது இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த வேரியபிளில் இந்த எஃப்ஏசி இன்புட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம இன்புட் 5 கொடுத்தோம்னா அதே 5 இங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு SF3ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் 0ன்னு சொல்லிவிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு 0ங்கிறதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். அப்போது ஒரு கோலன் போடணும் இல்லையா, அது நான் போடாதனால அங்கே ரெட்டில் எரர் காட்டிகிட்ருக்குது. ரைட், இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டுக்கலாம். இஃப் எஃப்ஏசி நம். இப்போ இதோட வேல்யூ என்ன, 5. இது 1 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இது 1 விட கிரேட்டர் தென்னாக இருக்கா? எஸ், இது ட்ரூ. இது இங்கே 5ஆக இருக்குது. ஸோ இங்கே இது என்ன இருக்குது, இங்கே இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா 5 கிரேட்டர் தென் 1 நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். இருக்குது. இப்போ உடனே என்ன பண்ணுறேன், நான் அதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போ நான் என்ன எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு 0, 1 இது ரெண்டுமே தேவையில்லை. நான் செகண்ட் வேல்யூவில் நான் எடுத்தால் போதும். அதாவது 2, 3, 4, 5 அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நம் +1. இப்போ 2லேருந்து என்னுடைய வேல்யூ 6 அது வர வரைக்கும் எனக்கு இதோடைய ரிசல்ட் எனக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த கண்டிஷன் இங்கே. இப்போ நான் இந்த ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஃபார் லூப்பில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் நான் இங்கே வந்து வேரியபிள் எல்லாம் நம்ம அசைன் பண்ணியிருந்தோம். அந்த வேரியபிள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா SF2ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதில் SF1 வந்து என்ன இருக்குது, 5 இருக்குது இல்லையா. அந்த 5 இதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, இது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். பவர் யூஸ் பண்ணி -1, I. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து -1, இது பவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா -1 × -1. ஸோ வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறேன். அந்த 5 ஃபேக்டோரியல்னு நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்னா இது இந்த ப்ரோக்ராமில் ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 120 வந்தது பார்த்தீங்களா, அந்த ஃபேக்டோரியல் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இங்கே ஃபேக்டை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இப்போ வந்து என்ன இருக்கும், ஐயில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஐ வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ 2 இங்கே இருக்கும். இப்போ 2 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த 2 ஃபேக்டோரியல் வேல்யூவை இங்கே வரக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ணி, இங்கே SF1ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இருக்குது. ஸோ இந்த 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட் வந்து SF2ல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கிற ஃபார்முலா. ஸோ SF3ல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது SF3ல் அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். SF3ஐ வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த SF3ல் வந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்குது. 0 கூட நான் வந்து இப்போது SF2ஐ நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த SF2ஐ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ SF2 வந்து பார்த்திங்கன்னா, SF2ல் என்ன இருக்கும், ஒரு ரிசல்ட் இங்கே வந்திருக்கும். இப்போ இந்த ரிசல்ட், இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு SF2ல் என்ன இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ நான் எழுதிக்கிறேன். இப்போ SF2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து SF3ஐ ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போது லூப்பு முடிஞ்சுது, SF3ஐ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டும் எழுதி முடிச்சிடலாம். எழுதிட்டு பார்க்கலாம் என்ன எல்சிஃப் எழுதிடல. ஏன்னா எல்சிஃப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ எல்சிஃப் க்ளோஸ் ஆகலை. FAC num1 அடுத்தது ஈக்குவல் டு 1 இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேல்யூ வந்து இங்கே 2ல் இருந்தால் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு கால்குலேஷன் போட்டு வந்துருச்சு. ஒருவேளை இன்புட் வந்து இந்த FAC இங்கே நம்ம ஃபேக்டோரியலில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்து 0ன்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் வந்து இங்கே 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்த எலிஃப் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் வந்து 1ன்னு பண்ண சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து அதோடைய கண்டிஷன். இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன், பிரிண்ட். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டோரியல்ங்கிறது வந்து நான் அப்படியே ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளேக்காக கொடுக்குறேன். ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நம்ம ஃபேக்ட் நம்பர் என்ன 5ன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்குவோம். அப்போது ஃபேக்டோரியல் 5 ப்ளஸ் சப் ஃபேக்டோரியல் ஈஸ் SFACT1 அப்படின்னு போட்டு இந்த நம்பரை, அதாவது SFACTல இருக்க இந்த லூப் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனோடைய வேல்யூ இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் இங்கே கொடுத்தாச்சு. இப்போது இந்த SF2 என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SF2 இன்டீஜராக மாற்றிக்கிறேன், SF3 இன்டீஜராக மாற்றி SF3ல் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கலான்னா, இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். பிரிண்ட் SF2 உடைய ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு சொன்னோம் இல்லையா.
அதை தான் இங்கே பண்ண போகிறோம். எஸ் சாரி 5. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் கிளியராக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் வேல்யூ என்ன வருதுன்னா 16 வருது. 16னா இங்கே நமக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து 120 இருக்கும். 120 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன வரும்னா 120 டிவைடட் பை 0.5ன்னு வரும். இதுதான் வேல்யூ இங்கே. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதோட ரிசல்ட்டு 16 வரும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டைம் வந்து லூப்பு மறுபடியும் ப்ளே ஆகிட்டு வரப்போ இதோட வேல்யூ என்னவா வரும்னு கேட்டால் -20ன்னு வரும். ஏன்னா 60லேருந்து தான் நம்ம அடுத்தது எடுத்து பண்ண போகிறோம். அப்போது -20ன்னு வரும். அதான் கால்குலேஷன் அப்படி தான் இருக்கும். நமக்கு அந்த வேல்யூ ஒன்று ஒன்றா உள்ளே போயிட்டு வரப்போ நமக்கு அப்படி தான் வரும். அடுத்தது வந்து 5.0ன்னு வரும். அடுத்தது -1.0 இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது இந்த லூப் வந்து எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா 6 வரைக்கும் வரும். அதாவது என்ன நம்ம 5+1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணுது, 5 முடிஞ்சு 6 வரப்போ என்ன ஆகும்னா இது டெர்மினேட் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன தேவை, இங்கே நமக்கு 5 வேல்யூஸ் தான் தேவை. அதாவது 0லேருந்து, எதுக்காக 6னா 0லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 அப்படின்னா 6 வேல்யூஸ் வருதுங்களா. அதுக்காக தான் நம்ம இங்கே இப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் உள்ளே கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம 0லேருந்து தான் பண்ணுவோம். இப்போது இந்த வேல்யூ தான் இங்கே இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம SF2ல் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது ஒவ்வொரு தடவையும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே 120 இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வரப்போ 60 இருக்கும், அடுத்த டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிசல்ட்டை தான் நமக்கு இங்கே SF2ல் ஸ்டோர் பண்ணுறத SF3 + SF2 60 இருக்கும். 60 வந்து SF3யோட ஆட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் லூப்பு வரப்போ என்ன இருக்கும், SF3ல் என்ன இருக்கும், 60 இருக்கும். 60 + -20னா என்ன ஆகும் ரிசல்ட்டு, SF3ல் 40 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பிரிண்ட் போட்டு பார்க்கலாம். அப்போது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். பாருங்கள், இப்போ நான் 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் 60க்கு அப்புறம் -20 வருதா, -20க்கு அப்புறம் என்ன வருது, 40 வருது. இங்கேயே 40 வந்துடுது. அப்போது 60க்கு அப்புறம் -20, -20க்கு அப்புறம் 40, 40க்கு அப்புறம் என்ன வருது, மறுபடியும் இந்த 60 இங்கே இருக்கும். இதில் 60 இருக்கும், SF2ல் வந்து 60 இருக்கும், SF3ல் வந்து 40 இருக்கும். 2ல் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், -20 வரும். அப்போது இந்த -20 எடுத்துகிட்டு -20 + SF3ல் வந்து 60 இருக்கும். 60 - 20 அப்படின்னா இந்த ப்ளஸ் இன்ட்டு -20 இங்கே 60. அப்போ என்ன ஆகும், ரிசல்ட் 40. ஸோ இந்த 40 இங்கே வந்துடும். ஸோ இப்படியே 1 by 1 அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு 40, நெக்ஸ்ட்டு வந்து 45 வரும், அடுத்தது 44 வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் இதோட வேல்யூ என்ன வருதுன்ட்டு பார்த்துங்க. புரியுதுங்களா. 60 40, ஏன்னா நம்ம இங்கே தான் வேல்யூ போட்டோம், இங்கே வேல்யூ போடணும். அப்போ இங்கே வரப்போ என்ன வரும், இந்த வேல்யூ நமக்கு 60 ஃபஸ்ட் டைம் வந்து வரப்போ 60, நெக்ஸ்ட்டு 40, நெக்ஸ்ட்டு 45, நெக்ஸ்ட்டு 44 இப்படி வந்து முடிஞ்சிடும். இப்போ 5 ஃபேக்டோரியல்ங்கிறப்போ நமக்கு செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் 4 வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா அடுத்த 2 வேல்யூக்கு தான் நம்ம இங்கே போட்டோம். இதில் ஒன்றும் இதை நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம 4 வேல்யூக்கு மட்டும் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது முடித்தோடனே இந்த லூப் இதை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே 44ங்கிற வேல்யூ ஃபைனலாக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த லூப்பை விட்டு இது வெளியில் வந்துடும். ஒருவேளை இன்புட் 0வா 1ஆ இருந்ததுன்னா 0ங்கிற வேல்யூவும், 0வா இருந்தால் 1ங்கிற வேல்யூவும் கிடைக்கும். இதை அப்படியே நாம் வந்து இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இதாங்க சப் ஃபேக்டோரியல். இப்போது இந்த சப் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ, அதாவது இதில் நிறைய மெத்தடில் எழுதலாம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் எழுதியிருப்பேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஃபேக்டோரியல், இது இன்னொரு மெத்தடில் எழுதுனது வைல் லூப்பை யூஸ் பண்ணி. இங்கே நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். இங்கே இதே ஃபேக்டோரியலை வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கிறேன். அதே சப் ஃபேக்டோரியல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு மெத்தடில் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இதை வந்து எத்தனையோ விதமாக நம்ம எழுதலாம். நான் அங்கே மேலே கொடுத்துருக்கிறது அது ஒரு ஒன் ஆஃப் த வெரைட்டின்னு கூட சொல்லலாம்.
இப்போ நீங்கள் அதை எதை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிங்க. நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்ல, இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் வேறு எப்படி இதோ இப்போ இங்கேயே இருக்குது பாருங்கள், கூட ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா இதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு நிஜமாக எதுவுமே புரியாது. n-1 அடுத்தது n-1 n-2 என்ன இது ஃபார்முலா, இது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியாது. ஸோ அதனால தான் நான் இங்கே எலாபரேட்டடாக இதை போட்டு, ஸோ இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா, n-1 n-2 n-3 இதை நான் இங்கே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இது நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த போர்ஷன். ஸோ இதான் வந்து ஃபேக்டோரியல். இப்போ வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த ஃபேக்டோரியல் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே நம்ம தமிழ் உள்ளங்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம். நிறைய பேருக்கு பைத்தான் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் பைத்தான் வந்து அதை எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணுவீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கெலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் த பிகினிங்கில் வந்து நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேரியர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டு தேவை.